ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். EPM சபை பவானியின் மூலமாக இந்த வார்த்தைகளை கொடுப்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த முறை நாம் பார்த்தபோது தேவனுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு மனிதன் தேவை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுதும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய யுத்தம், இன்றைக்கு தேசத்துல பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிறதான உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படிக்கு அந்த யுத்த களத்துல சபையும் உலகமும் இன்றைக்கு ஒரு பெரிய யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த யுத்த களத்துல மிக பிரதானமாய் காணப்படுகிறது சபை. சபைக்குரிய ஊழியக்காரனாக தேவன் ஒரு மனுஷனை நியமிக்கிறார். ஆக அந்த யுத்த களத்துல ஊழியக்காரனுடைய கரங்களை பிடித்து தாங்குவதற்கு 2 பேர் தேவை. 2 பேர் தேவை. இந்த வாக்கியங்களை யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலுடைய யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் என்பவர்கள் ஏசாவினுடைய வழி வந்தவர்கள். அதற்கு வேதம் கொடுக்கிற ஒரு அர்த்தம், அவர்கள் மாமிசத்தின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. ஆக அமலேக்கியரோடு கூட ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ண வந்த அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனுஷரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலை கூட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என்னுடைய கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். ஆக அந்தபடியாகவே தெரிந்து கொள்ளப்பட்டதான யோசுவா யுத்த வீரர்களை கூட்டிக் கொண்டு போய் அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு யுத்தம், மாமிசத்தின் கிரியைகளோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் உண்டு என்பதை வேதத்திலே நாம் படிக்கிறோம். மாமிசத்தோடு ஒரு பெரிய யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தை ஜெயமெடுப்பதற்கு தன்னுடைய கரங்களை உயர்த்தினால் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கவும், தன்னுடைய கரம் தாழ்ந்த போது மாமிசம் ஜெயிக்கவும், மாமிசமாகிய அமலேக்கியர் ஜெயிக்கவும், அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். இதை கண்ட உடன் கடந்து போனதான 2 பேர், அந்த 2 பேரும் ஆரோனும் ஊரும் 12ஆம் வசனத்தில் நாம் படிப்போமானால், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. இன்றைக்கு சபைக்கு தலைவராய் காணப்படுகிற ஒரு ஊழியக்காரனுடைய கைகளை தாங்கி பிடிப்பதற்கு 2 தேவனுடைய பிள்ளைகள் அவசியம் தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோனும் ஊரும் அன்றைக்கு மோசேயுடைய கைகள் அசந்து போனது. நான் ஒருவனாய் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவன் அசந்து போன ஒரு சூழ்நிலைக்கு நடுவிலே இதை பார்த்து கொண்டிருந்த ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். அவன் கைகள் உயர்த்தப்பட்டு கொண்டிருந்த போது, அவனுடைய கைகள் உயர்த்தப்பட்டு கொண்டிருந்த போது இஸ்ரவேலர்கள் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். அவனுடைய கை தாழ்ந்த போது அமலேக்கியர்கள் ஜெயிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியக்காரனோடு கூட இணைந்து மாமிசத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு உண்டான காரியங்களை தேவனுடைய வசனத்தின் மூலமாய் ஒரு மனுஷன் கற்றுக்கொண்டு ஜெயிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். தனிப்பட்ட விதத்துல நீங்கள் எவ்வளவுதான் ஜெயம் எடுத்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தையின்படி ஊழியக்காரனுடைய கரம் உயர்ந்து காணப்பட வேண்டும். ஊழியக்காரனுடைய கரம் உயர்ந்து காணப்பட வேண்டும். அப்படி ஊழியக்காரனுடைய கரம் உயர்ந்து காணப்படும் போது நிச்சயமாகவே ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மாமிசத்தின் கிரியைகளை அழித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை நாம் ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த நாட்களிலே யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கரிக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி.
அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேர் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் தேவனுடைய ஊழியத்திற்கு மிகுந்தியான தன்னுடைய கரங்களை கொடுக்கிற 2 பேர் அவசியம் தேவை. ஊழியக்காரனுடைய கரத்தை பலப்படுத்துகிற 2 பேர் அவசியம் தேவை. 2 பேர் என்று சொல்லும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 2 பேராக கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகும்படி சொன்னார் என்று சொல்லி வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்துல அந்த 2 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அதை அவர் உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கும் போது 2 பேர் ஒருமனப்படும் போது, ஒருவேளை புருஷனும் மனைவியுமாய் இருக்கலாம், ஒருவேளை நண்பர்கள் 2 பேராய் இருக்கலாம், ஒருவேளை விசுவாசியும் ஊழியக்காரனுமாய் இருக்கலாம். 2 பேர் ஒருமனப்படும் போது அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். தேவனுடைய அங்கலாய்ப்பெல்லாம் 2 பேர் ஒருமனப்பட வேண்டும் என்று சொல்லிட்டார். 2 பேர் ஒருமனப்பட வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திற்கு போகும்போது ஒருமனப்படாவிட்டால் அந்த அந்த போகிறதான அந்த சூழ்நிலைக்கு நடுவிலே அவர்கள் வித்தியாசமான நிலையிலே காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மனநிலைகள் வித்தியாசமாய் காணப்படும். ஆகவே ஒரு மனம் உள்ளவன் தன் வழிகள், இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆகவே ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து தேவனுடைய அங்கலாய்ப்பை நீங்கள் தீர்ப்பதற்கு 2 பேர் ஒருமனப்படும்படியாய் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 பேர் ஒருமனப்படும் போது எந்த காரியத்திலேயும் 2 பேர் ஒருமனப்படும் போது கர்த்தர் அவர்களுக்கு அதை ஜெயமாக நடத்துவார் என்பதை வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. ஆகவே சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டபடி 2 பேர் ஒருமனப்படும் போது அது அவர்களுக்கு உண்டாகும். ஆகவே தேவனுடைய எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, உங்க குடும்ப காரியமாய் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களாய் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தின் காரியங்களாய் காணப்பட்டாலும் சரி, அல்லது உங்களுடைய குடும்பத்தின் நிலைகளாய் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய தொழில் காரியமாக காணப்பட்டாலும் சரி, எந்த காரியத்திலேயும் 2 பேர் ஒருமனப்படும் போது அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 பேர் மோசேயினுடைய கரத்தை உயர்த்தி பிடித்ததினாலே மாமிசத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டது, அமலேக்கியனாகிய மாமிசத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக 2 பேர் ஒருமனப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாமும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நாம் ஜெபிக்கும் போது, ஒரு தனிப்பட்ட மனுஷன் நான் தனியாத்தாயா ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் உங்களோடு கூட இருப்பது உங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் தேவனும் இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, என்றால் வாக்கு கடங்காத பெருமூச்சல் ஒரு நமக்காக வேண்டுதல் செய்கிற அவரை நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளும் போது, இணைத்துக் கொள்ளும் போது, நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய வல்லமை மிக பிரதானமாய் இருக்கும். எவ்வளவு பெரிய யுத்தமாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமாய் இருந்தாலும் சர்வவல்லமையுள்ள தேவன் அதிலே ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எழுதிவை. அதை விசேஷமாக யோசுவாவுக்கு அதை வாசித்து காண்பி என்று சொல்லுகிறார். ஆக எழுதப்பட்ட இந்த வேதத்துல, என்றால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாய் பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய காரியமாய் பின்பற்றுவதற்காக தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வேதத்தை எழுதி கொடுக்கவில்லை. தேவனுடைய மகத்துவங்களை அறிவிப்பதற்காக, தேவனுடைய ஒருமைப்பாட்டை அறிவிப்பதற்காய், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஒரு ஜெபத்தின் மேன்மையை, ஒரு யுத்த களத்திலே நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நிலையில நாம் அதை செயல்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி காலம், இது கடைசி காலம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே 2 பேர் ஒருமனப்பட வேண்டும். நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருமனப்பட வேண்டும். நீங்களும் உங்களுடைய நண்பன், அதாவது தேவனுடைய விசுவாசத்திற்குள்ள தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு 2 பேர் புறப்பட்டு போக வேண்டும். 2 பேர் புருஷனும் மனைவியும் புறப்பட்டு போக வேண்டும், அல்லது நண்பர்கள் 2 பேர் புறப்பட்டு போக வேண்டும்.
அங்கேதானே அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் 2 பேர் ஒருமனப்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். 2 பேர் ஒருமனப்படும் போது நிச்சயமாகவே தேவன் அவர்களுக்கு எந்த காரியத்திலையும் ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்று, மாமிசத்தை அழிக்க 2 பேர் கூட வேண்டும். 2வது, தேவனுடைய ஊழியத்தை, மகத்துவத்தை, தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு 2 பேர் கூட வேண்டும். ஆகவே அதை ஜெபத்திலே 2 பேர் கூட வேண்டும். ஆக 2 என்கிற எண் மிக பிரதானமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனும், நானும் என் மனைவியும், நானும் என்னுடைய நண்பனும், நானும் என்னுடைய ஊழியக்காரனும் என்று சொல்லி 2 பேர் நீங்கள் ஒருமனப்படுவீர்களே ஆனால் நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஜெயமாய் முடியும். அது நிச்சயமாகவே உங்களை ஜெயத்துக்கு நேராக வழி நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 பேராக அன்றைக்கு ஊழியத்திற்கு அனுப்பினார். ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் திரும்பி வந்து சொல்லுகிறார்கள், பிசாசுகள் அலறினது, பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் சுகமானது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப 2 பேருடைய ஒருமனம் மிக பிரதானமாய் தேவை. ஆகவே 2 பேர் ஒருமனப்படுவோம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சுருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, 2 பேர், உங்களுடைய அங்கலாய்ப்பை அறிந்த 2 பேர் தேவை. மாமிசத்தை அழிக்க 2 பேர் தேவை. உங்களுடைய ஊழியத்தை செய்ய 2 பேர் தேவை. ஜெபத்திலே நிலை நிற்க 2 பேர் தேவை. அந்த 2 பேரை கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைத்துக் கொண்டு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் தாமே தீர்த்து கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த அங்கலாய்ப்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் 2 பேராக இணைந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் ஜெபத்திலே தரித்திருக்கவும், சத்ருவாகிய மாமிசத்தை ஜெயிக்கவும், ஆண்டவரே தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து வரட்டும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.